வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி வீட்டில் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து 3 தேங்காய் வந்து எடுத்து நான் இப்படி உடைச்சி வச்சிருக்கிறேன். திருவையில் இதை உடைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் திருவியும் செய்யலாம், ஆனால் இப்படி செய்யலாலும் உங்களோட டைமையும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதில் வந்து இப்படி துண்டு துண்டாக உடைச்சி இப்போ இதை நான் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாலாக அடிக்க போகிறேன். நல்லா திக்கான பாலாக. இந்த கிரைண்டரில் வந்து கொஞ்சம் தேங்காய் சொட்டு போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து விட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இதை நல்லா வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்ட்ரெயினரில் தான் போட்டு இதை வடிச்செடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ நான் நிறைய பால் இது. ஸோ அதால் வந்து இந்த சின்ன வடிதட்டில் வந்து இதை வடிச்செடுக்க கஷ்டம். ஸோ அதால் நான் பெருசில் வந்து பெரிய ஸ்ட்ரெயினரில் வடிச்சு எடுத்துட்டு திருப்பி ஒருக்கா இந்த சின்ன வடியில் வடிச்செடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படியே இது வடியட்டுக்கு நான் மிச்சத்தை எல்லாத்தையும் திருப்பி இருக்கா மிச்சம் எல்லாத்தையும் திருப்பி போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். மற்ற பேட்சை போட்டிருக்கேன். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் பாலையும் இந்த ஸ்ட்ரெயினருக்குள்ளே போட்டுட்டு மிச்சம் இருக்கிற தேங்காய் சொட்டெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. 3 தேங்காயம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். அரைச்சி எடுத்து அதுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்து வந்து 4 கப் சேர்த்துருக்கேன் இந்த அரைச்சி எடுக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து இப்போ நான் இதை புளிஞ்சு எடுத்துட்டு திருப்பி வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இந்த பால் வராத பால் நீங்கள் பால் புளியைக்கு வந்து பால் வராமல் இருக்குமில்ல, அவ்வளோ வரையும் நீங்கள் இதை அரைச்சி எடுக்கணும். இந்த சொல்லுவாங்க முதலாம் பால் 2ஆம் பால் வந்து இப்போ நாங்கள் நார்மலி 3ஆம் பால் அரைக்க வந்து அந்த பால் வந்து பெருசாக வராது. ஸோ இது வந்து 2 இல்லை 3 தடவை நீங்கள் திருப்பி அரைச்சி எடுக்கணும். ட்ரெயினரில் போட்டிங்கன்னு சொன்னால் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ பேட்ச் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதை புளிஞ்செடுக்க உங்களுக்கு லேஸாக இருக்கும். இந்த புளிஞ்செடுத்துட்டு இப்போ இந்த சின்ன வடியில் வந்து வடிச்செடுக்க உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணுவீங்க. அதே நான் புளிஞ்செடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த பெரிய ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிச்சு எடுத்துட்டேன். இப்படி ஒரு பெரிய சட்டி இருந்தேன்னு சொன்னால் இந்த சட்டிக்கு வந்து நான் சின்ன வடியால் வந்து இதை வடிச்செடுக்க போகிறேன். இதை நான் இப்போ வடிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது 2ஆம் தரம் போட்டு இதை நான் அரைச்செடுக்க போகிறேன். அரைச்சி எடுத்துட்டேன். நான் இது 2ஆம் பால் அரைச்சிருக்கிறேன். இதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ரெயினர்லேருந்து நீங்கள் வடித்து எடுத்துட்டு நான் முதல் செய்து காட்டின மாதிரியே அதே மாதிரி இதுலேருந்து பால் எடுத்துட்டு பேந்து அதை வந்து சின்ன வடியால் வடிச்சிட்டு பேந்து மிச்சம் இருக்கிற தேங்காய் பூ 3ஆம் பால் வந்து அரைச்சி எடுக்கணும். ஸோ நான் 3ஆம் பால் எல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் தண்ணி விட்டு அரைச்சி வடித்து வச்சுருக்கிறேன். எக்ஸாக்ட்லி அமௌண்ட்டுன்னு சொன்னால் எனக்கு இதில் 3 லிட்டர் வந்திருக்குது. சரியாக 3 லிட்டர் இருக்குது. இதை வந்து இப்போ நான் மூடி போட்டு ஃப்ரீசருக்கு 2 இல்லை 3 மணி நேரம் வைக்க போகிறேன். வச்சுட்டு இந்த பால் வந்து புறம்ப மேலே இருக்கும், தண்ணி வந்து கீழே இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நான் இது என்ன காய்ச்சறேன்னு சொல்லி காட்டித்தரேன். ஸோ ஆஃப்டர் 3 hours பிறகு நான் காட்டுறேன் இது என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கு ஃப்ரீசர் இல்லாட்டி கவலைப்படாதீங்க, வெளியில் வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் எழும்பி இதை நீங்கள் செய்யலாம். ஸோ இது 4 மணி நேரம் ஆகிட்டு ஃப்ரீசருக்கு வச்சு கொஞ்சம் லேட் ஆகிட்டு எனக்கு இன்றைக்கி. ஸோ 4 மணி நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் அரை மணி நேரம் வெளியில் தூக்கி வச்சு நான் கொஞ்சம் அந்த ஃப்ரீஸ் வந்து எடுபடுறதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு கரண்டியால் பாலை மட்டும் தண்ணி இல்லாமல் பாலை மட்டும் புறம்பா எடுக்க போகிறேன். நீங்கள் தண்ணியோடையே வச்சு கிண்டி எடுக்கலாம், ஆனால் அதுக்கான நேரம் எடுக்கும். நீங்கள் இதை செய்து எடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் சரியான ஈஸி. அதுக்கு மம்மி இப்படி தான் செய்கிறவா. ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி கவலைப்பட வேணாம். நீங்கள் இதை வந்து இப்படியே நான் செய்த மாதிரி புழிஞ்சிட்டு வெளியிலேயே வையுங்கோ. இரவு வச்சிங்கன்னா வடியாக செட்டாக வந்திருக்கு. இரவு வச்சிங்கன்னு சொன்னால் விடிய வந்து நல்லா உறைஞ்சி வந்துடும். இந்த இவ்வளோ தண்ணியோடய நீங்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் கிண்டி எடுக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம், நேரம் எடுக்கும்.
இதை வந்து நான் ஒரு வடியால் ஸ்கூப் பண்ணி எடுக்கிறேன். அந்த எல்லாத்தையும் நாங்கள் பாலை வந்து மிஸ் பண்ணாமல் எடுக்கலாம். நான் புளிஞ்சு வச்ச 3 தேங்காய் எல்லாம் எடுத்து இந்த பாலை மட்டும் ரொம்ப எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறேன். ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹையுக்கும் இடையில் விட்டுருக்கிறேன். விட்டுக்கொண்டு கை விடாமல் இதை வந்து கிண்டி எடுக்கணும். எண்ணெய் வந்து சரியான பெனிஃபிட்டான எண்ணெய். நீங்கள் சமைக்கிறதுக்கு பாய்க்கலாம். அல்லாட்டிக்கு இப்போ கடையில் வந்து கூடுதலாக இப்படி நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி பியூராக செய்ய மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த எண்ணெய்க்கு சேர்த்துட்டு தலைக்கு பூசினீங்கன்னா தலைமையில் நல்லபடியாக வளரும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மகளண்டே சுற்றியான குழப்படியாக இருக்கும். மன்னிக்கவும். மீடியம் ஹீட்டில் விட்டுருக்குறேன். மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு கைவிடாமல் இதை வந்து காய்ச்சுங்க. எண்ணெய் என்று சொன்னால் எனக்கு சரியான பாயம். எண்ணெயில் எனக்கு சரியான காண்டம். இப்போ அதால் எண்ணெய் ஊற்றி கையால் எரிக்கிறது. ஸோ அதால் நான் இதை கொஞ்சம் கவனமாக தான் இந்த எண்ணெயை காய்ச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்க்க தெரியுதானே இந்த எண்ணெய் வந்து சரியாக கொதித்து பறக்குது வெளியில். ஸோ எனக்கு ஏற்கனவே பேட் லக் எண்ணெயில். ஸோ அதால் கவனமாக அதான் மீடியம் ஹீட்டில் மாற்றிருக்கிறேன். இப்போயும் வந்து நாங்கள் கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிற வந்து உடம்புக்கு ஹெல்த்தின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன போடுறீங்க கூட இன்க்ரீடியன்ஸுக்கு வந்து. பட் அதுக்காண்டி நான் கடையில் வந்து தப்புன்னு சொல்லலை. பட் நாங்கள் வீட்டில் செய்கிற வந்து உண்மையிலே சுவையானது, மெட்ட ஹெல்தி. எண்ணெய் மாதிரி இந்த பால் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும். கோல்டன் ப்ரௌனாக வரையும் இதை நல்லா கிண்டணும். ஆனால் கை விடாமல் கிண்டுங்க. சரியான ஈஸி இந்த எண்ணெய் செய்கிறது. கை விடாமல் கிண்டுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது கொஞ்சம் திறந்து வருது. இந்த தேங்காய் எண்ணெயில் நல்ல இறைச்சி பிரட்டுகள் செய்கிறதுல சூப்பராக இருக்கும். அந்த சக்கை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் தான் எண்ணெய் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கும். எல்லாமே வெளியில் வரும். ஸோ கோல்டன் ப்ரௌன் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இதை வந்து கிண்டிக்கொண்டே இருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனை வரைக்கு தான் இந்த எண்ணெய் வந்து சரியான பதத்துக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். இது ஃபுல்லாக தேங்காய் வாசமாக தான் இருக்குது. ஆனால் சூப்பரான வாசமாக இருக்குது. இந்த நீங்கள் கிண்டுற கரண்டியால் இப்படி அமர்த்தினீங்கன்னா இந்த சத்தம் வருது பாருங்கள். இந்த சத்தம் என்று சொன்னால் எண்ணெய் வந்து தன்மை இருக்குது கொஞ்சம். ஸோ பால் இருக்குது. எண்ணெய் நாங்கள் இதை நல்லா கிண்டி எடுக்கணும். இது நல்லா எண்ணெய் காய்ச்சி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது. இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வந்துட்டுது. இப்போ நீங்கள் கிண்டுற அகப்பையால் இப்படி நீங்கள் அமர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சத்தம் மாதிரி இருந்தது, அது இப்போ இல்லை. ஸோ தட் மீன்ஸ் இதில் இந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துட்டுது. நல்ல கோல்டன் ப்ரௌனாகவும் வந்துட்டுது. இப்படி அமர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் இல்லை. முதல் இருந்த அந்த தண்ணி சத்தம் மாதிரி வர சவுண்ட் இல்லை. ஸோ இது இப்போ அந்த எண்ணெய் காய்ச்சி முடிஞ்சுது. இப்போ நான் வந்து வடித்து காட்டுறேன் எப்படி வடிக்கிறேன். நான் இது வந்து ஆக்சுவலி ஒரு டேபிள் கிளாத் தான். நான் இது பிராண்ட் நியூ ஒன். உங்கள்கிட்ட என்னட்ட அந்த ஆக்சுவல் அந்த கிளாத் இல்லை. பட் இந்த இப்படி ஒரு கிளாத் எடுத்து இப்படி ஒரு துணி எடுத்து இது கீழே நான் ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கிறேன். அந்த ஸ்ட்ரெயினரை வச்சுட்டு இந்த அதுலேருந்து புதுசாக வந்து இந்த கிளாத் இருக்குது. இப்போ நான் காய்ச்சின எண்ணெயை வந்து நான் இதுக்குள்ள விட்டு நல்லா வடிக்க போகிறேன். வடிச்செடுப்போம். கொஞ்சம் சூடாக இருந்தால் கொஞ்சம் ஆற விடுங்க. ஏதாவது நல்லா புளியணும். இந்த இருக்குது இந்த எண்ணெய் தான் இந்த தேங்காய் எண்ணெய். பட் இப்போ நல்லா மாறிட்டுது. ஸோ இப்போ இதை எடுத்து வழியாக புளியுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது.
இந்த இருக்கு இந்த சக்கை இதுதான் இந்த தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த எண்ணெயை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் சரி ஸ்டெரிலைஸ் பண்ணி நல்லா க்ளீனான பாட்டிலில் வந்து இந்த எண்ணெயை ஊற்றி வைக்கலாம். இதுதான் இந்த தேங்காய் எண்ணெய். இதை நீங்கள் வீட்டிலையே செய்தெடுக்கலாம். சரியான ஈஸி இந்த எண்ணெய் செய்கிறது. ஸோ இந்த எண்ணெய் வந்து நீங்கள் சாப்பாடு பாய்க்கலாம், தலைமுடிக்கு பாய்க்கலாம், தலைக்கு பூசுறது பாய்க்கலாம். ஸோ இதுதான் இந்த தேங்காய் எண்ணெய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் செய்து முடிஞ்சது. சரியான ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஒன்று சொல்லணும், நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுற ரெசிபிஸ் எனக்கு தெரியும், எனக்கு பர்சனலியாக தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் லேட்டானால் என்னை மன்னிக்கவும். ஆனால் எனக்கு தெரிஞ்சேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக லேட்டானாலும் லேட்டஸ்டாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மற்றது இந்த மெட்டர் சேனல்லே வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னோட ஜாயின் பண்ணணும். அந்த சேனலோட பேர் வந்து பிரின்சிஸ் டைரி. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிரின்சிஸ் டைரியோட லிங்கை விடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த அடுத்த பேஜுக்கு வரலாம். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.